என்கிட்ட யாரும் ஸ்பீச் கேட்கல. நான் என்ன ஸ்பீச்சும் இல்ல கொடுக்க உங்களுடைய சோ ஆனா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை செயல்பாடை நேரடியாக விமர்சிப்பார். இதுவரைக்கும் திரு அமித்ஷாவுடைய குரல்ல கேட்டிருந்த விஷயங்களை இப்ப நம்ம முதல் முறையா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய குரல்ல கேட்க போறோம். உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, நம்ம வந்து நினைவு இருக்கும் உங்களுக்கு. நிதின் நபீன் அவர்கள் பதவியேற்ற போது திருப்பரங்குன்ற விவகாரத்தை சுட்டி காட்டினார். அது வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை வந்து நம்ம வந்து இந்துக்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு முறையை வெளிப்படுத்த கூட முடியாத நிலைமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு தேசிய அளவில் அவர் கவலைப்பட்டதா இருக்கு. அதை வந்து பல முறை திரு அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டினார். இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக மட்டுமல்லாமல் பாஜகவுடைய பிரதம பிரச்சாரகராக RSS உடைய 50 ஆண்டு கால பிரச்சாரக்காக தன்னுடைய பேச்சை மேற்கொள்ளார் எதிர்பார்க்கலாம். வரும் திருப்பரங்குன்றம் சென்ட்ரிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திமுகவுடைய ஆட்சி முறை பற்றி ஒட்டுமொத்தமாக, என திருப்பரங்குன்ற விவகாரம் மட்டுமல்ல, சனாதனம் பற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையே ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுத்து விமர்சனம் பண்ணதை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு செட்பேக் ஆகிட்டே இருக்குது. ஆளுநர் அதிகாரத்துல 10 மசோதாக்கள் வந்து சட்டமாக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. ஆனா உச்ச நீதிமன்ற அரசமைப்பு வந்து தமிழக அரசுடைய மசோதாக்களை வந்து செல்லாது என்று அறிவித்தது. ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவுல தலையிட முடியாதுன்னு அறிவிச்சது. சோ அந்த மாதிரி நிறைய செட்பேக் வந்து அவங்களுக்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு பற்ற வந்து சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, இன்னும் தகட்ட சொல்லுவாங்க. அதனால வந்து திமுக அரசை விமர்சிப்பதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசாங்கம் அவரிடம் இருக்கிறது, நிறைய புள்ளி விவரங்களும் இருக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்கும், புதுக்கோட்டையில திரு அமித்ஷா அவர்கள் பேசின போது அவர் வந்து ஒவ்வொரு துறை அமைச்சரை பற்றியும் ஒவ்வொரு தொகை சொல்லி இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் இவர் மேல இருக்கு, அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் இவர் மேல இருக்குன்னு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரி இவர்கள்ட்ட உளவுத்துறையில இருந்து நிறைய அரசு துறைகள் கையில் இருக்கனால இவர்களால இன்னும் டீட்டெயிலான அட்டாக். நான் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து மகாபாரத போருக்கு கண்ணன் எப்படி ஒரு சங்கநாதம் முழக்கி போர் முழக்கம் செய்தாரோ அது போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு போர் முழக்கமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிரச்சார பேச்சு இருக்கும்.